110 வந்து நாங்க 13,000 ரூபாய்க்கும் 110 16,000 ரூபாய்க்கும் நாங்க கொடுக்குறோம். வோல்டாஸ், காத்ரேஜ், சாம்சங், பானாசோனிக், எல்ஜி, ஓ ஜெனரல் 110, 1.5 டன், 210 செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கு 2 வருஷம் வாரண்டி. நீங்க சென்னையில இல்ல இந்தியாலே நீங்க தேடினா கூட யாருமே கிடையாது. ஏ ஸ்கூல் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் ஏசி எப்பவுமே ஸ்டாக் வந்து குறைஞ்சது ஒரு 300-400 ஏசி இருக்கும். இந்த ஸ்டார்னு ஒரு சிம்பிள் இருக்கிற ஏசி மட்டும் தான் வந்து கஸ்டமருக்கு நாங்க முழுசா தருவோம். இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்க ஸ்பேரும் புதுசா இருக்கும். நல்ல கூலிங் பெர்ஃபார்மன்ஸ். புது ஏசிக்கு என்ன ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். நல்ல பொருளை தான் உங்களுக்கு கொடுப்போம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க பயப்படவே தேவையில்ல. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க கொடுக்குறோம். சம்மர் டைம்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 800 கால் வருது. ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 200 ஏசி நம்ம கிட்ட வருது. ஏசி ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவோம். எங்கிட்ட வாங்காத ஏசி கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் வேணும், இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், நீங்க ஏதாச்சும் ஒரு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களால அரேஞ்ச் பண்ண முடியும். எல்லாமே வந்து செக் பண்ணி ஓபன் பண்ணி செக் பண்ணி இது வந்து வாட்டர் வாஷ் மோட்டர்ல இருந்து ஸ்பேர் வரைக்கும் எல்லாமே வச்சு நம்ம முடிய அளவு லீக் இருந்தா கூட நமக்கு கிளியரா தெரிஞ்சிரும். உங்களுக்கு பக்கா ஜென்யூனா இருக்கும். சூப்பர். ஒரு 2 இயர் நான் வாரண்டி கொடுக்குறேன். 1 இயர் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கொடுக்குறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்க பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டை வந்திருக்காங்க. பாரத் சினிமாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த தியேட்டருக்கு அப்படியே இங்கனக்குள்ள இந்த ரோட்லயே பாத்தீங்கன்னா ஏ ஸ்கூல் பாயிண்ட் இருக்குதுங்க. செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்ல மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000ல இருந்துலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு 110, 110 அப்படின்னு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே இப்போ நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்டோட செகண்ட் ஹேண்ட் ஏசி ஷோரூமுக்கு வந்து நம்ம வந்தாச்சுங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழைய சென்னையில பழைய வண்ணாரப்பேட்டையில இருக்கு. இப்போ நம்ம வந்து ப்ரோ நம்ம கூட இருக்காது. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஜி. வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ஏசி எல்லாம் சொல்லிருக்காங்க இல்லையா, இது எப்படி ப்ரோ நம்ம எப்படி கொடுத்துட்டு இருக்கோம், என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் டீடைலா மக்கள் சொல்லிருங்க ப்ரோ. நம்ம செகண்ட் ஹேண்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கான்செப்ட்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்னா, சரி கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல பெஸ்ட் ப்ராடக்டா, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் தான் கொஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வந்து உங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்றது. ஏன்னா வந்து உங்களுக்கு தான் அது பெனிஃபிட். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏசி நீங்க வாங்குறதா 40,000 ரூபாய், 50,000 ரூபாய், 45,000 ரூபாய் இந்த ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் ஏசி உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். அதே நீங்க ஒரு புதிய ஏசி வாங்கினாலும் அதே 5 வருஷம் தான் ஓட போகுது. அதே இந்த செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்கினாலும் அதே 5 வருஷம் தான் ஓட போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியல் நாங்க இங்க கொடுக்குறோம். உங்களுக்கு ரேட் இங்க பாத்தீங்கன்னா வந்து 3 விதமா நாங்க இங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எப்படி பாத்தீங்கன்னா ஹோல்சேல். இப்போ நீங்க கடை வைக்க போறீங்க, எனக்கு ஏதாச்சும் கடை நான் செகண்ட் ஹேண்ட் வியாபாரம் நான் பண்ண போறேன் சார், எனக்கு வந்து இந்த மாதிரி சப்ளை பண்ணுவீங்களா? பண்ணி தருவோம். எப்படி நாங்க பண்ணி தரோம்னா அவங்களுக்கு வந்து ரேட் வந்து 8,500 ரூபாய், 9,500 ரூபாய். 110 8,500 ரூபாய், 110 வந்து 9,500 ரூபாய் நாங்க பண்றோம். இது பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்து ஒரு 15 ஏசி எடுக்கணும். 15 ஏசி எடுத்தீங்கன்னா நாங்க இந்த ரேட் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது கான்செப்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெக்கானிக் சேல்னு சொல்லுவாங்க. மெக்கானிக் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏசி 2 ஏசி தான் எடுப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பொருளா அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. நாங்க சொல்ல வேண்டியது தெரியாது, அவங்களுக்கு தெரியும் விஷயம். அவங்க வருவாங்க, செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களோட ரேட்டு 110 10,000 ரூபாய், 110 12,000 ரூபாய். பட் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கஸ்டமர் ஒரு கடைக்கு உள்ள வரும்போது எல்லா ஏசியும் ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். எந்த ஏசி நல்லா இருக்கு, எந்த ஏசி நல்லா இருக்குன்னு தெரியவே தெரியாது. அவங்களுக்காக தான் வந்து இந்த ஸ்டார்னு ஒரு சிம்பிள். அந்த நல்ல பொருள் வந்து அவங்களுக்கு எதுனே தெரியாது. ஏன்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மள நம்பிதான் வந்து வாங்குறது. செகண்ட் ஹேண்ட் ஏசினா எப்படி இருக்கோ ஏது இருக்கோ எந்த விஷயமும் தெரியாது. ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை பேர்ல தான் நம்ம கடையை தேடி வாங்குறது. ஏ ஸ்கூல் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் வந்து ஏசிங்க செகண்ட் ஹேண்ட் ஏசி எப்பவுமே ஸ்டாக் வந்து குறைஞ்சது ஒரு 300-400 ஏசி இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே நீங்க எப்போ வந்தாலும் ஏசி இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அதே மாதிரி வந்து கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எது நல்ல பொருள் இல்ல அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டார்னு ஒரு சிம்பிள். இந்த ஸ்டார்னு ஒரு சிம்பிள் இருக்கிற ஏசி மட்டும் தான் வந்து கஸ்டமருக்கு நாங்க முழுசா தருவோம். ஏன்னா வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் இல்லாம பிளைனா எதில் பாத்தீங்களா, இதுல ஸ்டாரே இல்ல, இது வந்து கஸ்டமருக்கு தர மாட்டோம். இது வியாபாரிங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து காசு போட்டு வாங்குறனா அவனுக்கு குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உழைக்கணும். உழைக்காம அவன் சும்மா எடுத்துட்டு 10 தடவை ரெடி பண்ணிட்டு தேவையே கிடையாது. நாங்க அதே மாதிரி வந்து இங்க நீங்க என்ன ஒரு கான்செப்ட்னா நீங்க பயப்படவே தேவையில்ல. 2 வருஷம் செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கு வாரண்டி கொடுக்குறோம். 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஆமா, 2 வருஷம் வாரண்டி. புது ஏசி வாங்கினாலே அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. ஆமாங்க சார். இப்போ செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கு 2 வருஷம் வாரண்டி நீங்க சென்னையில இல்ல இந்தியாலே நீங்க தேடினா கூட யாருமே கிடையாது. நாங்க எதுக்கு நாங்க வாரண்டி தரோம்னா ரீசன் ஒரே ஒரு ரீசன்,
இந்த ஏசி எத்தனை வருஷம் ஓடுன்னு எனக்கு தெரியும். சரி, ஐ மீன் என்னோட பசங்களுக்கு செக் பண்ற பசங்களுக்கோ எனக்கோ தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க வந்து ஏசி வந்து கஸ்டமருக்கே நான் தருவேன். சூப்பர். இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்க ஸ்பேரும் புதுசா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல கூலிங் பெர்ஃபார்மன்ஸ். புது ஏசிக்கு என்ன ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். சூப்பர் ப்ரோ. எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு பிராண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டும் இருக்கும். வோல்டாஸ், காத்ரேஜ், சாம்சங், பானாசோனிக், எல்ஜி, ஓ ஜெனரல், ஓகேங்களா, எல்லா பிராண்டும் இருக்கு. என்கிட்ட இல்லாத பிராண்டே கிடையாது. அதே மாதிரி வந்து இங்க கஸ்டமர் செகண்ட் ஹேண்ட் ஏசின்னு சொல்லிட்டு இங்க வந்தாங்கன்னா இந்த பிராண்ட் வேணும் அந்த பிராண்ட் வேணும் கேட்டாங்கன்னா நாங்க கொடுக்கவே மாட்டோம். அதே மாதிரி வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டா கூட நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து உங்களோட சேஃப்டியோட என்னோட சேஃப்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து செலவு பண்ண போறது நான் தான், கஸ்டமர் செலவு பண்ண போறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் கொடுத்துட்ட பொருள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் தானே செலவு பண்ண போறேன், கஸ்டமருக்கு அதுக்கு எதுவுமே தெரியாது. அதனால என்னோட சேஃப்டிக்காக ஒரு வீட்டு கஸ்டமர் மேல வந்துட்டாங்கன்னா நான் மேல ஓடி வந்துடுவேன். நான் மேல ஓடி வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி பொருள் நல்ல பொருளா இது எடுத்துக்குங்க இது எடுத்துங்க, இது எடுத்தாதான் வந்து ப்ராப்ளம் வராது. ஏன்னா வந்து அது ப்ராப்ளம் வரலன்னா அவங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது இல்லையா? அந்த ஒரு ரீசன்னால கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு நல்ல பொருளை தான் உங்களுக்கு கொடுப்போம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. டன்னேஜ் வாய்ஸ்லயும் சரி 110, 1.5 டன், 2 டன்னு எல்லா டன்னேஜும் நம்ம கிட்ட இருக்கும். நீங்க இங்க மட்டும் கிடையாது, நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க கொடுக்குறோம். நீங்க சப்போஸ் லாங்ல இருந்து நீங்க வாங்குறதா இருந்தா கூட நீங்க எதுவுமே வரி பண்ண தேவையில்ல. ஒரு வீடியோ கால் பண்ணுங்க, ஏசி காமிச்சிடுறோம், அன்னைக்கே உங்களுக்கு புக்கிங் ஆயிடும், அன்னைக்கே உங்களுக்கு அமுச்சு விட்டுரும், ப்ராப்ளம் கிடையாது. சூப்பர். இப்போ நம்ம ஏசி பாத்தீங்கன்னா இங்கேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-200 ஏசி கிட்ட வச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஏசி எல்லாமே நமக்கு எங்க இருந்து ப்ரோ வருது? சார் ஆக்சுவலா வந்து இந்த ஏசிங்கெல்லாம் வந்து நாங்க பிளிப்கார்ட் அமேசான்ல இருந்து, இப்போ ஒரு பிளிப்கார்ட் அமேசான்ல நீங்க ஒரு புது பொருள் நீங்க வாங்குறீங்க, வாங்கும்போது அந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஏசி போடுவீங்க நீங்க, ஓகேங்களா? அவங்க ஒரு 4500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் போடுவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஏசி முழுக்க முழுக்க வந்து எங்க கிட்ட தான் வரும். சென்னையிலேயே வந்து ஒரே டீலரு எக்ஸ்சேஞ்ச் அமேசான்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்க கடைக்கு மட்டும் தான் வரும். ஒன்லி ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 200 ஏசி நம்ம கிட்ட வருது. 200 ஏசி ஒரு வாரத்துக்கு? ஒரு வாரத்துக்கு 200 ஏசியும் வருது, சேலும் ஆயிடுது நம்ம கிட்ட. அதுல இருக்க நல்ல பொருள் தான் கஸ்டமருக்கு நாங்க இங்க கொடுக்கணும். இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளது சி சரௌண்டிங். சி சரௌண்டிங் மீன் அந்த கடல் ஓரம். நீங்க கடல் ஓரம் நீங்க எந்த ஒரு பொருளா எடுத்தீங்கன்னா கூட ஏசி சம்பந்தப்பட்டது மட்டும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இந்த அமேசான் ஸ்டாக் மோஸ்ட்லி வந்து இந்த பெங்களூர், ஹைதராபாத் இந்த சரௌண்டிங்ல தான் வரும். மிஷின் கோல்டு மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து டன்னேஜ் வாய்ஸ்ல இருந்து பிராண்ட் வாய்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும். நான் ஒன்னொன்னும் வந்து அந்த ஸ்டார் வச்ச சிம்பிள் ரேட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டார் வைக்காதது உங்க கஸ்டமருக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் போடுறது வந்து கஸ்டமருக்கு மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்போம், கஸ்டமரை தவிர்த்து வேற யாருக்குமே கொடுக்க மாட்டோம். இதோட ரேட் ஆக்சுவல் பாத்தீங்கன்னா 1 டன் வந்து நாங்க 13000 ரூபாய்க்கும் 1 டன் 16000 ரூபாய்க்கும் நாங்க கொடுக்குறோம். யாருமே வந்து கொடுக்க முடியாத வாரண்டில நாங்க கொடுக்குறோம். இதுக்கும் நாங்க எப்படி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்னா 2 இயர் வாரண்டி. 2 இயர் வாரண்டி உங்களுக்கு எப்படி கிளைம் ஆகும்னா 2 இயர் கம்ப்ரஸர் வாரண்டி, 6 months லீக்கேஜ் வாரண்டி. 2 வருஷத்துக்குள்ள கம்ப்ரஸர் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மெட்டீரியல் நாங்க கொடுத்துருவோம். அந்த மெக்கானிக்கோட லேபர் கண்டிப்பா கஸ்டமர்ஸ் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து லீக்கேஜ் நீங்க கொடுத்துருவீங்க? ஆமா, எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து லீக்கேஜ் ஏதாச்சும் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வண்டி எப்படி பஞ்சர் ஆகுதோ சேம் அதே கான்செப்ட் ஏசி பஞ்சர் ஆகும். ஓகேங்களா? கஸ்டமருக்கு தெரியும் மோஸ்ட்லி எப்படி என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, ஏசி பஞ்சர் ஆகும். அந்த மாதிரி ஏசி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸோட லேபர் எல்லாமே நாங்க உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த லீக் அரெஸ்ட் பண்றதும் நாங்க பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மெக்கானிக் லேபர் மட்டும் நீங்க பே பண்ணும். ஏன்னா வந்து இங்க இருந்து டிராவல் பண்ணி ஒரு 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர அவனோட எக்ஸ்பென்சிவ், அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சிவ் குறைஞ்சது ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் ஆயிடும். அவன் கூட வர ஒரு ஹெல்ப்பருக்கு ஒரு 400 ஆயிடும். அதனால வந்து அவனோட லேபர் மட்டும் நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். மத்தபடி எல்லா சப்போர்ட்டும் நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். மேபி உங்களுக்கு ப்ராப்ளமே ஆயிடுச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியுது அந்த கான்செப்ட்னா ஏசி ரீப்ளேஸ்மெண்ட், ஏசி உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவோம். அதான் உங்களுக்கு நாங்க பேலன்ஸ். எத்தனை மாசத்துக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ? 1 இயர். 1 இயர்ல உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் நீங்க பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. சரி பாருங்க, இந்த வோல்டாஸ் இருக்கு, இந்த வோல்டாஸ் 1.5 டன் உங்களுக்கு 16000 ரூபாய் வரும். 16000. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஸ்டார் வச்சது இந்த ஓஜென்டல் ஒன்னு இருக்கு பாருங்க.
ஓகேங்களா. இந்த ஓ ஜென்ரல் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 வரும். ஏன்னா ஓ ஜென்ரல் டைக்கனை பொறுத்த வரைக்கும் பிராண்டட் யூனிட் 18, 19 இந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு வரும். எல்ஜி சாம்சங் உங்களுக்கு 16, 17 இந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்க 110 இருக்கு பாருங்க. 110 உங்களுக்கு 13,000 வரும். 13,000. ஆமா 110 13 சிம்பிள் ஜி ஹோல்சேல்னா உங்களுக்கு 8,500 ரூபாய் 9,500 ரூபாய். சரி. அதே மெக்கானிக் சேல்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய். அதே வந்து கஸ்டமர் சேல் எனக்கு வாரண்டியோட வேணும், வாரண்டி இல்லாம வேணும்னா நீங்களும் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். இல்ல வாரண்டியோட வேணும் எனக்குன்னா 13,000 ரூபாய் 16,000 ரூபாய் இதுதான் ரேஞ்ச். ஏன்னா வந்து நாங்க 2 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது பின்னாடி நாங்களும் செலவு பண்ண ஒரு ஏசினா வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அசால்ட்டா 200 ரூபாய் 300 ரூபாய்ல ஆக போற பொருள் கிடையாது. குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கண்டிப்பா செலவு பண்றது இருக்கு. அதே மாதிரி வந்து ஏஎஸ் கூல் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ண முடியாத ஏசிங்களே கிடையாது. எல்லா பிராண்ட் ஏசியும் நாங்க எங்களால ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா. என்கிட்ட வாங்கின ஏசி மட்டும் கிடையாது. ஓகேங்களா. என்கிட்ட வாங்காத ஏசி கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் வேணும், இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், நீங்க ஏதாச்சும் ஒரு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களால அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. சப்போஸ் நாங்க போன் பண்ணும்போது நாங்க பிஸியா இருந்தோம், எங்களால வந்து போன் எடுக்க முடியலன்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜோ இல்லைன்னா வாட்ஸ்அப் காலோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அட்டென்ட் பண்றதுக்கு. ஏன்னா வந்து காலுக்கு மேல கால் வரும்போது நான் பின்னாடியே வந்து கஸ்டமர் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பசங்க போன் பேசிட்டு இருப்பாங்க, கஸ்டமரும் அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து போன் எடுத்து பேச முடியல. சம்மர் டைம்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 800 கால் வருது. 800ல இருந்து 500 கால் வரைக்கும் வருது. எங்களால எவ்வளவு பேச முடியுதோ அவ்வளவுதான் எங்களால பேச முடியும். மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணியாச்சு அப்படினா அப்புறமே பார்த்து கூட திரும்ப அப்படி இல்லனா நம்ம கால்ஸ் அதிகமா வரும்போது அந்த வாட்ஸ்அப்ல தெரிஞ்சிச்சுனா காலையில வந்து பசங்க ஃபர்ஸ்ட் அந்த கால்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல எதா இருந்தா கூட வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. சூப்பர். செகண்ட் ஹேண்ட் ஏசி எப்படி ரெடி பண்றாங்க அது பார்க்கலாம். ஓகே. சர்வீஸ் ஏரியாவும் நீங்க இங்க ஆமா சர்வீஸ் ஏரியாவும் இங்க மேலேயே நாங்க வச்சிருக்கோம். எப்படி செக் பண்றாங்க, எப்படி வாட்டர் வாஷ் பண்றாங்க, எப்படி இதெல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் வந்து கஸ்டமருக்கே தெரியாது. யாரும் காட்ட மாட்டாங்க. ஆமா யாருமே காமிக்க மாட்டாங்க. மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் அது மறைமுகமா தான் பண்ணுவாங்க. நாங்க இங்க ஓப்பனா காமிச்சிரோம். ரீசன்னா நல்ல பொருள் தான் நாங்க கொடுக்குறோம், அதனால நாங்க ஓப்பனே காமிச்சிரோம். வாங்க பாக்கலாம். இப்ப பாருங்க வந்து செகண்ட் ஹேண்ட் ஏசி வந்திருக்கு. எல்லாமே வந்து செக் பண்ணி ஓபன் பண்ணி செக் பண்ணி நைட்ரோஜன்ல பிரஷரை போட்டு லீக் செக் பண்ணி தான் காமிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட ஸ்பேர் பாருங்க, மோட்டர்ல இருந்து போர்டு எல்லா ஸ்பேரும் நாங்க வச்சிருப்போம். எல்லாமே டெஸ்ட் தான் சேர்ந்துருக்கு. ஓகேங்களா. மோட்டர்ல இருந்து ஸ்பேர் வரைக்கும் எல்லாமே வச்சிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த நைட்ரோஜன் பிரஷர் நம்ம முடிய அளவு லீக் இருந்தா கூட நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் நைட்ரோஜன் பிரஷர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வாட்டர் வாஷ் ஃபுல்லா இங்க பண்ணிடுவோம். ஃபுல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இந்த ட்ரம் இருக்குல்ல பாத்தீங்களா, இந்த ட்ரம்ல தான் லீக்கேஜ். சேம் நம்ம வண்டி மாதிரிதான். வண்டியில வந்து நம்ம பிரஷரை போட்டு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எப்படி நாங்க செக் பண்றோம், அதே கான்செப்ட்ல தான் நாங்க ஒரு காயிலோட லீக்கேஜ் ஒரு காயில்ல அந்த நைட்ரோஜன் பிரஷரை போட்டு லீக் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கஸ்டமரோட சேல். இங்க உங்களுக்கு ப்ராப்ளம்னு ஒண்ணு கூட நீங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து எந்த பசங்க செக் பண்ணாலும் அந்த பையனோட பேரு நாங்க அதுல மென்ஷன் பண்ணி சூப்பருங்க. அது சிக்னேச்சர் போற மாதிரி அதுல மென்ஷன். ஆமா அதுல சிக்னேச்சர் போற மாதிரி. இப்போ இந்த பையன் இந்த தம்பி இருக்காரு, இந்த தம்பி இந்த ஏசி ரெடி பண்ணிட்டு இருக்காரு, இந்த ரெடி பண்றதுன்னா இந்த தம்பியோட பேரு அதுல எழுதிடுவேன். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவங்க சேலரியில இருந்து 100 ரூபாய் கட்டு. சூப்பருங்க. ஓகேங்களா. அந்த ஒரு மென்ஷன் பண்ணி தான் நாங்க இங்க பிசினஸ் பண்றோம். அதனால எந்த ஒரு கஸ்டமரும் வந்து நீங்க தைரியமா நீங்க வாங்க, எதுவுமே நீங்க பயப்பட தேவையில்ல. செகண்ட் ஹேண்ட் ஏசியா ஓடுமா ஓடாதா அந்த கான்செப்டே எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு பக்கா ஜென்யூனா இருக்கும். ஒரு 2 இயர் நான் வாரண்டி கொடுக்குறேன், 1 இயர் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா கொடுக்குறேன். இப்ப இன்னொரு क्वेश्चन என்னன்னா, இப்ப உங்ககிட்ட நான் ஏசி வாங்கலாம், ஆனா என்னோட ஏசி வந்து சர்வீஸ் ஆயிடுச்சு, அது சர்வீஸ் பண்ணனும் இல்ல கேஸ் ஃபில் பண்ணனும், அந்த மாதிரி இஷ்யூஸ்னா கால் பண்ணலாங்களா? டெஃபினட்டா கால் பண்ணலாம் சார். ஓகே. இப்போ வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி தருவீங்களா சார்? கண்டிப்பா வீட்டுக்கே வந்து தான் சர்வீஸ் பண்றோம். வீட்டுக்கே வந்து தான் சர்வீஸ் பண்றோம். சூப்பருங்க. அந்த சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர். ஓகே. உங்களுக்கு லாங்ல இருக்கீங்க, நீங்க ஸ்பேர் வேணும்னா கூட நம்ம கொரியர் பண்ணி விட்டுறலாம். ஏசி சம்பந்தப்பட்டது எதுனாலுமே பாத்தீங்கன்னா A to Z ஏ ஸ்கூல் பாயிண்ட் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்ட்ல நீங்க செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்குறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து பக்காவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. உங்களுக்கு 1 டன் 1.5 டன்ன்றது இருந்து எல்லா பிராண்டுமே வந்து பக்காவா கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் ஏசி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சென்னையில பழைய வண்ணாரப்பேட்டையில உங்க பாத்தீங்கன்னா ஏ ஸ்கூல் பாயிண்ட்ங்க
உங்களுக்கு சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷன்ல இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிறது அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரோடது, ஸ்டார் இல்லாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி ரீசேலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் வாங்கிட்டு போவாங்க, வியாபாரிகளுக்கு கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவை இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு 100 to 200 ஏசி வந்து ரெடியா வந்து பண்ணிருக்காங்க. அது இல்லாம உள்ள பாத்தீங்கன்னா சர்வீஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க, பக்காவான ரேட்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கும், லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்